இன்டகிரேஷனில் சில நேரத்தில் ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட்டில் இருக்கும். ஒரு சைன் ஃபங்க்ஷன் ஒரு காஸ் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்குன்னா டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருந்துச்சுன்னா அதை சம்முக்கு மாற்றலாம். எப்படின்னு பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பின்னா சைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சைனில் ஆரம்பிக்கும் 2 சைன் ஏ காஸ் பி. அதே மாதிரி சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. பாருங்கள், இங்கே மைனஸ் வரும்பொழுது காஸில் ஆரம்பிக்கும் 2 காஸ் ஏ சைன் பி. அப்போ இது இந்த ப்ராடக்டில் இருந்தால் நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இன்டகிரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. காஸ் இருக்குது, அப்போ 2 காஸ் ஏ காஸ் பி. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் காஸ் ஏ காஸ் பி அப்படி ரெண்டு ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட்டில் கொடுத்துருந்தா நம்ம இது மாதிரி சம்மாக மாற்றிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி.